எல்லை எல்லாருக்கும் கல்யாணத்தை முடிக்க வைக்க எனக்கு மட்டும் பொண்டாட்டியே கிடைக்காதா ஐயா? இப்ப அவனுக்கு கல்யாணம் முடிச்சாச்சா? தம்பி கல்யாணம் நான் பேசுறத கவனிக்காம பக்தி மார்க்கத்துல ஜக்குன்னு வந்துட்டு இன்னும் கல்யாணம் முடிக்காதவன் யாரு? கால் வந்துட்டு வா. ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கால் வந்துட்டு வாங்க. நல்ல காலில் விழு. நல்ல காலில் தான் விழுத. அத நல்ல காலில் விழு. கர்மசாமிக்கு அப்படியா? ஒரு ஜாதகம் உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்குடா. அது அந்த ஜாதகம் உனக்கு பொருந்துமான்னு பார்த்தேன், பொருந்தல. ஆனா பெங்களூர்லயே உனக்கு பெண் கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இப்ப கல்யாணத்தை முடிக்கவா முதல்ல தொழிலை நிலைப்படுத்தவா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல இருக்கு. கால் வந்துட்டு வா. முதல்ல தொழிலை இந்த மாதத்துல ஒரு இடத்தை பிடிச்சி கொஞ்சம் பொருள்கள்லாம் வாங்கி நீ ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். அதுக்கு காசு பணம் வேணும்னு சொல்லுவீங்க. இந்தா பணமும் தாரேன், தொழில் நடத்து, காப்பாய் தாரேன். இந்த வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை தன் பிள்ளைகளை பத்தி காக்க வந்தது யாருப்பா? என்ன பிள்ளைப்பா அது? என்ன செய்யணும்? கால் வந்துட்டு இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. புரியல. அம்மா இருக்கா, ஒரு பெருமாள் இருக்காரு, யாருன்னு பார்த்துருவோம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போற வழியில உன் வீட்டெல்லாம் தாண்டி போனா ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. இருக்கலாப்பா? இந்த பாரு துளசி எடுத்து காத்துல வச்சு பார்த்தேன். ஏன் வச்சுன்னு கேட்டேன். என் பிரசாத உள்ள இடம் அங்க இருக்கு. நரசிம்மரும் அங்க இருக்காரு. கால் வந்துட்டு. அதே மாதிரி உன் எல்லைக்குள்ள போறதுக்கு முன்னால ஐயா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க வேற சிந்தனையில இது இருக்கிறீங்களா? புரியுதுலா? வாங்கங்க. உங்க எல்லைக்குள்ள போறதுக்கு முன்னால இடதுபுறத்துல ஒரு அம்மனுடைய கோயில் இருக்கு. சரிதானா? இப்போ ஈராண்டு காலங்களாக உன் பிள்ளையினுடைய தொழிலுக்காக சில பேர்களை நம்பி நீங்க ஏமாந்து போயிட்டீங்களாம். அதுல பணமும் நஷ்டமாயிருக்கு. சரிதானா? ஆனா அது நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் அந்த பணத்தை வாங்காண்டாம். உன் பையனுக்கு நான் வேலையை வாங்கி தந்துருந்தேன். போதும்ல? கால் ஒன்று சொல்லலாம். அப்போ அதையும் நான் சொல்லிடுறேன். நம்புறான் நம்ப போறான் சொல்லி வா உட்காரு. பா உங்களை பாடா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்க. உன் மகனுடைய மனத்தை பார்த்தேன். அவன் யாரையாவது விரும்புனா நீங்க ஏற்றுக்கிடுவீங்களா? புரியல. நீ ஏற்றுக்கிடுவியாம்மா? ஏற்றுக்கிடுவியா? அப்படியா? கண்டிப்பா ஏற்றுக்கிடுவீங்களா? நான் சொல்லுறது பெரிய அதான் நான் சொன்னேன். ரெண்டாம் தடவை ஒரு விஷயத்த சொல்லித்தான் நான் சொல்லுவேன். ஆயிடுதுன்னு எனக்கு தெரியும். இப்ப அவன் மனத்தை பார்த்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, அதனால அதை ஏற்றுக்கிட முடியுமான்னு நான் கேட்கறதுக்கு என்ன காரணம்னா முடியாது. அப்படி ஒரு நிலைமை வராம நான் காப்பாத்துறேன். ஆனா அவன் மனத்தை கொஞ்சம் திருத்த வேண்டியது இருக்கு. உன்னோட செவுட்டுல 2 இழுப்பு எடுத்துட்டேன்னா சரியா போயிடும். ஒண்ணு. அடுத்து உன்னுடைய நுரையீரலை பார்த்தேன். ஓயாம நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல ஈரச்சத்துக்கள் நிறைய இருக்கு. அதனால ஆஸ்மா, இழுப்பு போன்ற நோய் வரக்கூடிய நிலைமைகளுடைய அறிகுறிகள் அமைதி இப்படி இருந்துகிட்டு இருக்கு. அதுல எந்த ஆபத்து இல்லாம காப்பாத்தினா போதும்ல? இந்தா முதல்ல வேலையை வாங்கித்தாரேன், ஆபத்து இல்லாம காப்பாத்தித்தாரேன், பூவும் பொட்டும் உதிராம காக்குறேன். பக்கத்துல வந்தா விபூதி பூசி விடுவேன். 2 மைலுக்கு அந்த பக்கம் தான் பூச முடியாது. ஒரு கதைக்கு சொல்ல நல்லா. ஓகே. கர்மசாமிக்கு தை மாதத்துக்குள்ள கோயில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். ஐயன் கர்மசாமிக்கு மதுரை மாநகர். மதுரை எல்லாம் வாங்க. மதுரை கம்பெனி ஒன்னே அங்க எங்க இருந்தீங்க? தன் பையனை
ஒரே சைடுல தம்பிக்கு அந்த சைடு நில்லுங்க. கற்பகத்தின் சோலையிலே மொய்க்கு வண்டு நீ அல்லவோ. இந்த வண்டு மொய்க்குது. இன்னொரு தரம். இரவென்றும் பகலென்றும். வணக்கம், எப்போ வந்தீங்க? அப்படியா, பிளைட்ல வந்துட்டீங்களா? இங்க இருந்து உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். எல்லையில என் தங்கை காளி ஒருவள் உண்டு. சரணா, ஆமா, அதே மாதிரி அவள்கிட்ட நான் கேட்டேன். பையனுடைய மனநிலைகள் கொஞ்சம் திசை திருப்பமான நிலையில இருந்துகிட்டு இருக்கு. புரியுதா? அவன் மனதை திருத்தி குடும்பத்துக்கு உகந்த மாதிரி கொண்டு வந்து சேர்த்தா போதும்ல. கால் விழுத்து வா. என்னப்பா அங்க யாரும் எதையும் தொழுதீங்களாப்பா? அதனால அவன் உள்ளத்துக்குள்ள வேற ஒரு ஆசை ஒண்ணு புகுந்திருக்கு. அந்த ஆசை நிறைவேறுமா அப்படின்னு நான் கேட்டேன். அது நிறைவேறினா குடும்பம் ஒத்து போகாதான். சரணடா, அதை தீர்திருத்தி தெளிவு பண்ணி உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். வேற என்ன வேணும்ப்பா? சந்தாச்சு நல்லாரு, ஆனந்தமாரு. மடப்புறத்து காளிக்கு ஒரு திருவிளக்கு எடுத்து வச்சுக்கோ. கர்மசாமிக்கு நீதிமன்றம் கேட்டு பார்ப்போம். மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? நீதிமன்றம். என்னடா வழக்கு தம்பி? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 12 ஆண்டுகளுக்கு முன்னரே இருந்து இடம் இது சம்பந்தமான குழப்பம் உங்க குடும்பத்தில் நடக்கு. தந்தை வழியை சார்ந்த உறவுக்குரியவர்களும் அதில் சில நட்புக்குரியவர்களும் குழப்பமாடி செய்த லீலைகள் தான் இவைகள். கால் ஒன்றுவா. இன்னும் இப்படி ஆடுதல் நினைக்கியா? சொல்லுவேன் பாரு. அழகர் மலைக்கு போயிருக்கியாடா? அறுவாளை தொட்டு கும்பிட்டியாடா? கால் ஒன்றுவா. எனக்கு ஒரு அருவா எடுத்து தருவியாடா? வா வா வா. அருவாளை எடுத்துக்கொண்டா உன் கோர்ட்டு நீதிமன்றத்து வழக்க வெட்டியாக்கி உன் பக்கத்துல சால்வாக்கி தாரேன். இப்போ ஒரு தொழில் நடத்தணுங்கிற மனவேதனை உன் உள்ளத்துல இருக்கு. அதுக்கு உனக்கு பணமும் நல்ல நட்பையும் தந்து வெட்டியாக்கி தந்தா போதுமா? இந்தா ஜெயிச்சு தரேன். இன்னொரு மனைவி வாங்கிக்கா. மனைவி அல்ல, மனை. நல்லாரு மகனே. வெற்றி. கர்மசாமிக்கு யாருக்கு கடுப்பா? மதுரை வீட்டுல யாருக்கோ சோமலையாமலா? யாருக்கு? வேற யாரும் ஒரு பொம்பளைக்கு சோமல? யாருக்கு? என்ன செய்து? சரி சரி, நீங்க இல்ல கர்மசாமி. அப்படியா? சரி, கேட்டு பாக்குறேன். குழந்தை சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? சொல்லு. ஐப்பசி சஷ்டியில திருச்செந்தூர் முருகனை போய் கும்பிட்டுட்டு, பச்சை சாத்திர அன்னைக்கு போய் கும்பிட்டுட்டு, அதுக்கு அங்க கொடுக்கிற விபூதியை வாங்கிட்டு என்னைய வந்து பாருங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை விஷயத்தை பத்தி பேசுனேன். வெற்றியை தாரேன். எந்த சோதனையும் இல்லை, எந்த வேதனையும் இல்லை. முருகன் இருந்து ஒரு வரம் வாங்க வேண்டியிருக்கு. அதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். சரியா? என்னைக்கு புரிய? அது இன்னைக்கும் போயிட்டு வாங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் சொல்ற நாள்ல போயிட்டு வந்தா தான் ஏன் விஷயம். பக்கத்துல வரலாம். வெற்றி மீது வெற்றி. சுவாமியே மகளே, உன் மகன் மனசு ரொம்ப உள்ளுக்கு அடங்கி இருக்கு. ஒரு பூரணமான ஒரு விழிப்பான ஒரு நம்பிக்கை சூழ்நிலைக்கு இன்னும் வரல. முருகனை கும்பிட்டு என்னை வந்து பாரு. ஏன்னா நிறைய இடங்கள்ல போய் நம்பி ஒரு தெளிவு கிடைக்காதனால ஒரு அறவுரையான மனநிலைகள் உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. முருகனை கும்பிட்டு என்னை வந்து பாரு, எல்லாம் தெளிவாயிரும். கர்மசாமிக்கு சேலம் கள்ளக்குறிச்சி. இன்னொருத்தர காரணத்துக்கு யார் வரான்னு பார்ப்போம். உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். போற வழியில மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது. அதுக்கடுத்து உன்னுடைய எல்லையெல்லாம் தாண்டி போய் பார்த்தேன். ஐயனாரு, கருப்பன், வீரசாமி எல்லாம் இருக்காரு. கால் வந்துவா. உன் மகனுக்கு நல்ல வாழ்க்கையும் தொழிலையும் அமைச்சு தரணும். வேற என்னடா வேணும்?
ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு, அதுல பிரிவு இல்லாம ஒன்றா சேர்த்து தெளிவா வாழ வச்சு தரேன். யாராலும் இணைஞ்சல் வராது. இந்தா ஜெயிச்சு தரேன், தொழிலையும் வளர்த்துக்கோ, செம்மையா நடக்கும். கர்மசாமி ஆமா யாரு வாங்க. தாலாட்டு பாடி குழந்தை வரம் கேட்டு வந்தது யாரு? குழந்தை கேட்டு வந்திருக்கீங்களா யாராவது? சேலம் கள்ளக்குறிச்சியில இருந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டது யாருமா? கள்ளக்குறிச்சி யாருக்குப்பா? கால் சொல்லலாம், நீங்க போய் உட்காரலாம். யாரு? அதுக்கு நான் நினைச்சுவேன், அதுக்கு நான் நினைச்சுவேன். இன்னொரு தர தம்பி, இன்னொரு தர தம்பி, இன்னொரு தர தம்பி, இன்னொரு தர தம்பி. கொஞ்சம் வரலாம். உடலாலும் மனதாலும் உன்னை, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நரம்பியல் சம்பந்தமான பிணியும் மனவேதனைக்குரிய பண நஷ்டமும் ஒரு மனிதனால் ஏமாற்றப்பட்ட துயரமும் உன் உள்ளத்துல இருக்கு. இந்த மூன்றையும் கர்மசாமி நடத்தி எனக்கு தொழிலை உருவாக்கி தரணும்னு ஒரு கேள்வி. காரணம் சொல்லலாம். அவங்க வரலாம், உடனே வா. கர்மசாமிக்கு வீட்டுக்குள்ள குலதெய்வம் வரமாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு வேதனை மனசுக்குள்ள இருக்குடா. அதை வர வச்சு தந்துடுறேன், உற்சாகமா வாழ வைக்கிறேன். இந்த அப்படி பணம் கிடைக்கும், ஜெயிச்சு தரேன். ஒரு மாதம் கழிச்சு வா, அதுக்கு நான் வெளியே தரேன். கர்மசாமிக்கு திருவாரூர், திருவாரூர், திருவாரூர்னா என்னடா அர்த்தம்? ஒன்றது பேரூர். ஐயா திருவாசகம் படித்தவர். ஒன்றது பேரூர் அதை அடைய வழி ஆருள. என்னது? ஆமா, அதுல என்ன அர்த்தம்? ஒன்றது பேரூர், சகசிராரம் ஒன்று, அதை அடைவதற்கோ வழிகள் 6 இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. இந்த 6ஐயும் கடந்து சென்றால் சகசிராரத்திலே குண்டலினியை நிறுத்திக் கொள்ளலாம் என்பதுக்கு தான் ஒன்றது பேரூர் அதை அடைய வழி ஆருள அப்படின்னா. இந்த 6 ஆதாரங்களையும் செம்மைப்படுத்துகின்ற ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எங்க இருக்குன்னா திருவாரூர்ல தியாகராஜ சுவாமி கோவில். அங்க இருக்கக்கூடிய தாய்க்கு கமலாம்பிகைன்னு பேர் வச்சான். ஏன் வச்சிருந்தாங்க? ஞானிகள் வைத்த பேர் அது, தெரியுமா? குண்டலினியை கமலம் என்னும் தாமரையாக சொல்வார்கள், அதுல இருக்கக்கூடிய சக்தியை அம்மாவாக சொல்வார்கள். அதனால அவளுக்கு பேர் கமலாம்பிகை. கமலம்னா என்னது? தாமரை பூ. புரியுதா? அதுல 7 சப்தநாதங்களையும் ஆதாரம் 6ஐயும் குறித்து வைக்கப்பட்ட ஒரு அற்புதமான இடம்தான் திருவாரூர். கோயில் பாதி, குளம் பாதி. கோயில் 1 ஏக்கரு, குளம் 1 ஏக்கர். அப்படி சரிபாதியா வைத்திருக்கிற ஒரு கோயில் இருக்குன்னா அது திருவாரூர்ல இருக்கு. கடல் கடந்து மகன் இருக்கான், அவனுக்கு நல்ல வழி கொடுக்கணும்னு கேட்டு வந்தோம். யாருப்பா? கால் வீரனார் உங்களுக்கு உண்டா? கால் வந்துட்டோம், குலதெய்வம். அதான் காலை அப்படி தூக்கி நிற்க சுருட்டு வைப்பாங்க. கேட்டு பாருடா, சுருட்டு வைப்பீங்களா? சுருட்டு கேட்டுப்பா. ஆனால் இருக்குல்ல சரக்கு வைப்பீங்களா? கடாய் டபார்னு வெட்டுவீங்க, கால் வெட்டுவாங்க. அவர் பேரை சொல்லி நம்ம சாப்பிடத்தான். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் மகன் இப்போ வெளிநாட்டுல இருக்கவா வேண்டாமா, நம்ம இங்க வண்டி ஓடுமா ஓடாதான்னு மனக்குழப்பி போயிருக்காராம். உண்மையா? அதனால அவரால் அங்க தாக்கு பிடிக்க முடியல. 2 வேளை சாப்பாடு சாப்பிடுதான், 3 வேளை சாப்பாடு சாப்பிடல. மனக்குழம்பி போயிருக்கான். கால் வந்துட்டு வா, சாப்பிட கூட 2 வேளை சாப்பிட வேண்டாம்.
நான் அங்க போய் பார்த்தேன், அதான் சொல்லுதேன். இப்போ அவனுக்கு வயித்துல ஒரு சைடு வலி இருக்கு. அவனுடைய நோயும் தீர்த்தாரேன். சரியாக 62 நாளையில வேற கம்பெனியில அவனுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு இருக்கு. அதுல அவனுக்கு சம்பளம் கூடும். அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா ஒரு சின்ன மன சங்கடமும் இருக்கு. இப்ப பார்த்திருக்க கம்பெனில இவனுக்கு கொஞ்சம் சம்பளத்தை குறைச்சு வச்சிருக்காங்க. அதுல லாஸ்டா இருக்கக்கூடிய கான்ட்ராக்டுக்காரன் இவன் சம்பளத்தை கொஞ்சம் கையெடுத்துக்கிட்டான். புரியுதா உனக்கு? அதையும் வாங்கி தந்துருந்தேன். ஆனா அது வரலன்னா என் மேல வருத்தப்படாத. வேலையை மாத்தி நல்ல இடத்துல வாழ வச்சு தாரேன். வேற என்ன வேணும்? உடம்ப சரியாக்கி தரேன். இன்னொரு வீடு கட்டுறதுக்கு வழிவகுத்து தரேன். சந்தோஷமா இருந்துக்கா, நல்லா இருக்கு. இந்தா ஆனந்தமா இருப்பா. அள்ளி தந்தேன். வாழ்க. அன்னதானம் சாப்பிடாம இங்கிருந்து யாருமே வெளியே போக முடியாது. தெரிஞ்சுக்கோ. மன வருத்தப்பட்டு வந்தது யார்? என்ன தொழில்பா? தான் பார்க்கிற தொழில் சம்பந்தமாக மன நஷ்டம். என்ன தொழில் பார்க்குறீங்க? அது தொழில் தானே. கால் ஒன்றுவாங்க. ஒரு சைடு சரியில்லை. அப்படியா? வாடா தம்பி. உடம்புல ஒரு சைடு வலியும் வேதனையும் இருக்க. ஏண்டா இருக்கா? வாழ்க்கையை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கிற? கொண்டாடி வேணுமா? என்னடா ஒண்ணு வா, நீ சொல்லுத அவன் பேச மாட்டேங்கான். பேசுடா. கால் விட்டுருவான். அவன் ஏன் பேச மாட்டேங்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு தெரியுமா? இந்தா வாழ்க்கையை நல்லாக்கி தரேன். நட்பை நீக்கி தருகிறேன். வெற்றி உண்டு. வேற என்ன வேணும்? கண்ணை மூடு பாப்போம். அவ்வளோ நான் கொஞ்சம் பார்க்க. எந்த ஆபத்துள்ளா காப்பாற்றி தரேன். இந்த கனியை கொண்டு கொடு, இந்த விபதியும் கொடு, நல்லா இருவா. வெற்றி ஆகிக்கடா. கர்மசாமிக்கு அதே ஆரூர் எல்லை கடன்கள் சம்பந்தமாக மன உபாதை அடைந்தது யார்? பண கடன் சம்பந்தமாக மன வருத்தம். கால் ஒன்று சொல்லலாம். மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை. இன்னொரு தரம் கால் ஒன்றலாம். மங்கள மேடையில் மகிழ்ந்திட கண்டான் மாமனை பாரடி கண்மகள் என்றாள். வாமா, சோமா இருக்கிய? இது யாரு? உன் கூட பிறந்தது எத்தனை வருமா? ஆம்பளத்தின பொம்பளத்தின கிடையாது. தாய்மாமன் இல்லாத பிள்ளை. கால் வந்துட்டு வா. நீ விளாண்டா, உனக்கு மேட்டர் இல்ல. நீங்க கால் வந்துட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பூக்களா சொரிகின்ற ஒரு இடத்துல ஒரு அம்மன் கோயிலும் மாரியம்மன் தெய்வமும் இருக்கு. உங்களுடைய கட்டுமனைக்கு போற வழியில பின்பக்கத்துல இருக்கு. அதே மாதிரி இப்ப 2.25 ஆண்டுகள் நீங்க நடத்துற தொழிலும் மனவருத்தமாகி நிறைய பணங்கள் நஷ்டமாகி இப்ப கடனும் மனக்குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கும். இதுக்கு எந்த மனிதராலும் எந்த தீயவைகளும் நடக்கல. இது கிரகங்களால் ஆன விஷயம்தான். அதான் ஜாதகத்தை புரட்டி பார்த்தேன். 6ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கு. 6ல சனி இருந்தா ருணம் வழக்கு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அதை தீரக்கூடிய நாள் வந்திருக்கு. வெற்றியாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? யாராவது ஒருத்தர் வாய் திறந்து பேசு. என்ன வேணும்? இந்த பக்கத்துல வா. நீ மட்டும் இன்னொரு தரம் கால் வந்துட்டு வாப்பா. மனம் அடங்கி போய் உட்கார்ந்தா வெற்றி ஆகுது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் பக்கத்துல வா. என்னைய மட்டும் நினைப்பாப்பா. நீ தெளிவா கண்ணை முடிக்கா. இந்தா ஒரு இடத்துல இருந்து பணம் வரும். வீட்டையும் முடிச்சு தாரேன். வெற்றி ஆக்கி தாரேன்.
பக்கத்துல வரலாம். கர்மசாமிக்கு நீ வா செல்லக்குட்டி. உட்கார்ந்து. கர்மசாமிக்கு தஞ்சாவூர். தஞ்சாவூர் உனக்கு தெக்குமேடலாடா. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. கால் வந்துட்டு வரலாம். ரொம்ப லேட் ஆகலாம் ஒன்றும் செய்ய முடியாதுமா. புன்னை நல்லூர் மாரியம்மா புகழை காக்க வாரும் அம்மா. மாரியம்மன் எங்கம்மா இருக்கு? கும்பிட்டுருக்கீங்களா போய்? தம்பி எங்கதான் இருக்கீங்களா? எத்தனை வயசாகுது தம்பிக்கு? சரி. இப்ப உடம்ப பத்தி சொல்லணுமா நிலைமையை பத்தி சொல்லணுமா? கால் வந்துட்டு வரலாம். நீங்க தஞ்சாவூரா? ஒன்றரை வருஷமாக வயிறு முதுகு சம்பந்தமான வலி வேதனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு யாராவது செய்வன வச்சிருப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் உள்ளத்துல உண்டு. அப்படி கிடையாதுன்னு மேல இருந்து உத்தரவு. இதெல்லாம் வீணான கற்பனை. செய்யாத குற்றத்துக்கு யாரையும் பழி சொல்லக்கூடாது. புரியுதா? அதே மாதிரி உன் பிள்ளைகள்ல ஒருவருடைய வாழ்க்கையில மனக்குழப்பமும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. அதை தெளிவு பண்ணி ஊர்மைக்கு நல்ல வாழ வச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு இவங்களுக்கா? இந்தாமா பக்கத்துல முனீஸ்வர சாமி எங்க இருக்காரா? ஆனா வந்து நிக்கிறாரு. என்ன வேண்டுதல் பண்ணிருக்கியா? துணைக்கு வாரேன் வெற்றி ஆகிட்டான். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஆமா அப்படியா? சரி. திருச்சி மாநகர் அதான் செம்மையாக்கி தரேன்னு சொல்லிட்டேன். வாங்கண்ணே நல்லா இருக்கீங்களா? திருச்சி மாநகர் கையில வீட்டு பத்திரம் யாரு கையில வச்சிருக்கீங்க? டாக்குமெண்ட் சொந்தமா யாரும் கேள்வி கேட்க வந்திருக்கீங்களா? பிள்ளைகள் சொந்தமா கேட்க வந்திருக்கீங்களா? வாங்க. ஒரு பொம்பளை டாக்குமெண்ட் கையில வச்சிருக்கா யாரு? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. என்னப்பா வேணும் உனக்கு? பொண்ணுக்கு படிச்சிருக்க சாமி கண்ணு கல்யாணம் ஆகல. வீட்டுக்காரமாக உடம்பு முடியாம அடிக்கடி போகுது. ஆஸ்பத்திரி செலவு தான் சாமி. அது பொண்ணு கல்யாணம் ஆகல. பொண்ணை பத்தி எனக்கு பேசுவேன். நான் உன் வீட்டுக்கார அம்மாவை பத்தி பேச மாட்டேன். என் மேல வருத்தப்படக்கூடாது. கால் வந்துடுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு. உன்னுடைய மூதாதையர்கள்ல ஒருத்தர் பெண்ணை மணமுடித்து பாதியிலே விரட்டி அதுல ஒரு பெண் மாண்டு விட்டாள். அந்த ஆத்மாவில ஒரு பிறப்பு தான் உன்னுடைய பொண்ணு. இப்போ 1.5 ஆண்டு காலங்கள் கல்யாண சொந்தமான சிந்தனைகள் முயற்சிகள் எல்லாரையும் கூட்டு வச்சு பேசினாலும் பேச்சுவார்த்தை நடக்கும், காரியம் நடக்காது. இதான் நடந்துகிட்டு இருக்கும். கிரகத்துப்படி பார்க்க போனா எல்லா நாடும் ஒன்னா வந்தாச்சே, கல்யாணம் எப்பவுமே முடிஞ்சிருமங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா விஷயம் நடைமுறையில நடக்கல. இந்த விஷயத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. ஒரு தாலி ஏற ஒரு தாலி இறங்க என்னும் விதியோட பிறப்பு நடந்திருக்கு. கால் ஒன்று சொல்லலாம். யூடியூப் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களோ? கரெக்டா? தூங்கணும்னு அங்க இடம் இருக்குப்பா. அதனால அந்த விதி அமைப்பு ஏன் ஏற்பட்டதுன்னு பார்த்தேன். உன்னுடைய எல்லையை கடந்து போனா சிவலிங்கம் வருது. சிவபெருமான் கோயில் எங்கப்பா இருக்கு? திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரர். அந்த சிவலிங்கத்துக்கு போய் அருமையாக பாலாபிஷேகத்தை செய்து
அங்க கொடுக்கிற விபூதியை கொண்டு வந்து என்கிட்ட கொடு. அப்பொழுது பிள்ளையினுடைய திருமணத்துக்கு தெளிவான முடிவெடுத்து திருமாங்கல்யத்தை தாரேன், தையில கல்யாணம் நடந்துடும். அதுக்கு பிறகு உன் மனைவி எந்திரிச்சு நடக்கணும். ஒரு பக்கத்து இடுப்பு வலி வேதனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவளை சரியாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வார வெள்ளிக்கிழமை அதுக்கு விளக்கம் கிடைக்கும். வெற்றி ஆகி தரேன், ஜெயிச்சு தரேன். கர்மசாமி திருச்சி மாநகர். என்ன விஷயம்? அப்படியா? அவன் கேட்கறத கொடுக்க சொல்லுவா. கால் ஒன்று வரலாம். திருச்சீரலைவாய் என்னப்பா வேணும்? எங்க இருக்கான்? கால் ஒன்று வரலாம். கேட்கறத கொடுன்னு சொல்லிச்சு. இவன் கேட்க நம்ம கொடுக்க முடியுமான்னு நான் கேட்கணும் முதல்ல. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் இப்படி காலை மடக்கி உட்கார்ந்தோம்ல, அத மாதிரி ஒரு ஐயனார் கோயில் இருக்கு சரானா. ஆனா நான் அங்க போய் கேட்டேன், அந்த ஐயனார்கிட்ட போய் கேட்டேன், இவன் மகன் எங்க இருக்கான், இவன் வருவானா வரமாட்டானா, அவன் போனது எப்படி போனான் அப்படிங்கிற விளக்கம் பூரா உனக்கு வேணும் இல்லையா? கால் வந்துட்டு வா. என்னப்பா ஒண்ணு நட்ட பிரச்சனை சொல்லுங்க. உன் பையனை கொண்டு வர்றதுக்கு வேணா நான் முயற்சி பண்ணி தந்துருந்தேன். அவன் எப்படி போனான்னு கேட்டா அதுல நிறைய வருத்தங்கள் இருக்கு. சரிண்ணா? கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஒருத்தனா வரணுமா 2 பேரா வரணுமா? அப்ப 2 பேரா வருவாங்க. சந்தோஷமா வாங்கிக்கலாம். வெற்றி மீது வெற்றி. உனக்கு செலவு மிச்சம், அவ்வளவுதானே? 20 நாள்ல 11 வந்தாச்சு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சிரிக்க பட்டுக்கோட்டை பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன். நான் போன நேரம் எதையும் சொல்லிடாதங்க, ஊமையா இருப்பேன். நீங்க விவரத்தை மட்டும் செஞ்சுட்டாங்க. கால் ஒன்றலாம். சரக்கு வாங்கி தந்தா அடக்கி சொல்லுவேன், சரக்கு வாங்கி தரலன்னா உடைச்சு சொல்லுவேன். இப்ப இருக்கு இந்த வாழ்க்கை செம்மையா நடக்கும். எந்த ஒரு மனக்குறைகள் இல்லாம காப்பாய்த்தார. நீ செஞ்சிருக்கிற வாழ்க்கை மிகவும் தியாகமானது. அதனால அதுல யாராலும் எந்த இடைஞ்சல்லாம வச்சிருந்தா போதும்ல. கால் விட்டு அப்படியா கேட்டு பாக்குறேன். இவனை வச்சுதான் சொல்லணும். மேட்ச் கட்டி வந்தானே நீ யாரோடும் போய் வாழக்கூடாதுன்னு சொல்லி வச்ச சில தீவினைகள்ல பிரதிபலிப்பு தான் ஒவ்வொருத்தருக்கும் உடலாலும் மனதாலும் இப்ப நடக்கிற பாதிப்பு. புரியுதா? அதை சரி பண்ணி செம்மையாக்கி சந்தோஷமா வாழ வச்சு தந்தா போதும்ல. இப்ப இருக்கிற இந்த மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்குமா அல்லது எதுவும் குழப்பமாகிருமா அப்படிங்கிற ஒரு உள்பயம் உள்ளத்துக்குள்ள இருக்கு. இதை நான் இணை பிரியாம நலமாக்கி உன்னை வாழ வச்சு தரேன். இட பிரச்சனை தை மாசம் நடந்து தாரேன். ஜெயிச்சு உனக்கு உரிமையை வாங்கி தரேன். நல்லா கர்மசாமி. ஆமா, அதே பட்டுக்கோட்டை தான் பெற்ற பொட்டையை பத்தி காக்க, பொம்பளை பிள்ளைய பத்தி காக்குவது யாருப்பா? மகளை பத்தி கேட்க வந்தது யார்? அங்க தெரியும், அங்க தெரியும். கால் வந்துட்டு வாங்க. சரி, கால் வந்துட்டு வாங்க. பக்கத்துல வரலாம். என்ன செய்யணும் இப்போ அவனுக்கு? ஏன் அவன் அமைச்சுக்கிட மாட்டானா? கால் வந்துட்டு வா. பக்கத்துல நீங்க வாங்க, இங்க நீங்க வாங்க. அவன் வந்துட்டு வரட்டும். என்ன
தம்பியுடைய அமைப்புகளை பார்த்தேன். இருதார யோகம் உடையவன். புரியுதா? இருதார யோகம் உடையவன். புரியுதா? நல்ல புரியுதுல? இருதார யோகம் உடையவன். மனதால ஒன்றும் உடல் அளவால ஒன்றுமாக இருக்கும். இப்ப நமக்கு நடக்கக்கூடிய நேரங்கள் கல்யாணத்துக்குரிய நேரம் நடந்தாலும் ராகு சம்பந்தமான குறைபாடுகள் அதுக்குள்ள இருக்கு. அதனால எல்லா முயற்சிகளும் கடினமா முயற்சி பண்ணுவோம். ஆனா ஒண்ணுமே நெருங்கி ஒரு விடை கொடுக்காது. அப்படிப்பட்ட நிலை இப்ப நடக்கும். ஐப்பசி மாதம் சஷ்டிக்கு பிறகு பெண் அமைஞ்சிரும். தை மாதத்துக்குள்ள கல்யாணத்துக்கு நிச்சயதாமரத்தை நடத்தி தரேன். பங்குனில கல்யாணத்தை நடத்தி தரேன். வெற்றி பக்கத்துல வரலாம். வேற என்ன ஒண்ணு வாங்குறதுக்கு தயங்குது, இன்னொன்னு எதுவும் வேணுமோ? இடத்த என்ன செய்யணும்? பணத்தை தந்திருக்கேன், கடனை தீர்த்திருக்கேன். வெற்றி நம்மளே கனியை தாரேன். நல்லா புனிதமாக இருப்பாய். கர்மசாமி, ஆமா ஆமா, பக்த சிரோன்மணி வாப்பா. மாட்டிக்கிட்டாரடி மயில கால கட்டி. என்னப்பா வேணும்? இன்னொரு தடவை கால் வந்துட்டோம். பக்த சிரோன்மணி அப்படின்னா என்னடா அர்த்தம்? பக்தீரசன். என்ன பார்க்க நீ கண்ணை மூடுற, அவன் உள்ளத்தை பார்க்கட்டும். நான் இன்னொரு தடவை கால் வந்துட்டு. நிறைய பேர்கள் உலகத்துல குறி சொல்லணுங்கிற பெரிய ஒரு ஆவல், ஒரு ஆசை நிறைய பேருடைய உள்ளத்துல தோன்றிடுது. பிழைப்புக்காக செய்யறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இது பிழைப்புன்னு நினைச்சிருவாங்களோ நினைச்சு பிழைப்பு இல்ல, இது தெய்வீகம் நினைச்சு செஞ்சு மனதை மாற்று வழியில வச்சுக்கிடுறவங்களும் இருக்காங்க. நீ செய்யக்கூடிய இந்த தெய்வ பணியில அந்த கோயிலை விட்டே உன்னை வேண்டாம்னு சொல்லக்கூடிய நேரம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. தெரியுமா? அது உனக்கு தெரியாது. அவங்களுடைய உள்ளத்தை பூரா அப்படியே அளந்து பார்த்தேன், ஏன்னு கேட்டேன். நாளைக்கு இவனே சாமி ஆயிட்டாம்னா, இவன் திடீர்னு ஒரு தவறு செஞ்சுட்டு வெளியே போயிட்டாம்னா கோயிலுக்கு வர குடிக்கட்டும் இவனுக்கு பின்னால போயிருமே. அதனால வைக்கிறது சரியா தப்பான்னு 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டுவான். என்னைக்கு வேணாலும் பண்ணலாம், அது பிறவி தோறும் பண்ணாலும் பரவாயில்ல. பிறவி பிணியறுத்து காப்பான் இறைவர் என்ற ஒரு திருவருளை நோக்கி உன்னுடைய விஷயத்தை பார்த்தேன். அருள் சக்தி இருக்கு, ஞான சக்தி இல்லை. உடல்ல தோன்றக்கூடிய ஆங்காரத்தை வச்சு இந்தா உனக்கு நடக்கும் நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டா 10 பேருக்கு சொல்லி ஒருத்தருக்கு நடக்கும், பாக்கி 9 பேரும் நடக்கும்னு சொல்லி நம்பிக்கிட்டே போய்கிட்டு இருப்பான். இதுதான் இருக்கிற நிலைமை. புரியுதா? அப்ப அந்த 9 பேருக்கு சொன்னது எது, அந்த ஒருத்தனுக்கு நடந்தது எது? இதுதான் அந்த வாக்கு சொல்றதுல உள்ள விஷயம். இப்ப உனக்கு அந்த தெய்வம் பேசுமா பேசாதா அப்படின்னு ஒரு விஷயத்தை மட்டும் நான் முடிச்சு தரணும். கால விட்டுவா அப்படி வர சொல்லுவோம். என்னடா நல்லதுதான். 3 மாத காலம் என்னை நோக்கி விரதம் இருந்து என்னை பார்க்கவா, வெற்றியான விஷயத்தை விளக்கப்படுத்தி கொடுக்கிறார். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பட்டுக்கோட்டை தன்னுடைய பணங்கள் நஷ்டம், தொழில் சம்பந்தமான மன வருத்தம். கால் வந்து இன்னும் ஒரு தரம்.
நடந்ததையெல்லாம் சொல்லி சிந்திக்க வைக்கிறதுனால நடக்க போறது ஒண்ணும் இல்லை. இதுவரை நடந்த தொழில்கள் 5 ஆண்டு காலங்கள் உன்னுடைய பணங்கள் லட்ச லட்சமா நஷ்டமும் வேதனையும் நடந்துருச்சு. உடனே இருந்தவர்களுடைய வார்த்தையால நஷ்டம், செயலால நஷ்டம். இதுல இடங்கள் சம்பந்தமான நஷ்டங்களும் வேதனையும் நிறைய நடந்தாச்சு. அதனால இப்ப புதுமையாக வருமானத்துக்குரிய ஒரு சில வழிகளையும் சட்டப்படி சில வழக்குகளையும் நான் மேற்கொள்ளக்கூடிய நிலைகளை கையில எடுத்திருக்கேன். அதுக்கு எனக்கு வெற்றியாக்கி தர வேண்டும் என்பது ஒரு கேள்வியாகும். கால் ஒன்று வரலாம். பணத்தையும் வாங்கி தாரேன், தொழிலும் நடத்தி தாரேன். வேற என்னப்பா வேணும்? அவளை கண்டிப்பா கூட்டு போகணும்னு நினைக்கிறியா? கண்ண மூடு, வர முடியுமான்னு நான் பாக்குறேன். வரலாம். இந்தா கூட்டு போயிட்டு கூட்டு வா, வெற்றி உண்டு, ஆரோக்கியமா இருக்க வைக்க. நல்லா கருப்பசாமி. ஆமா அப்படியா? சரி. திண்டுக்கல். மகன் எங்கப்பா இருக்கான்? அவனுக்கு என்ன செய்யலாம்? வீட்டுக்கு வரணுமோ? கண்டிப்பா வரணுமோ? இன்னொரு தடவை கால் வரணுமோ? அவன் ஒரு பூ எடுத்து காத்துலயும் கண்ணுலயும் வாயிலையும் வச்சுக்கிட்டு இருக்கான். புரியுதா? 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 அதுக்கு முத்தம் கொடுக்கறதுக்கே நேரம் காணல. இப்ப எங்க வந்து வாங்கிட்டு என்னதை கிளிக்க போறேன்? இன்னொரு தடவை கால் வந்து தேடி பார்க்கட்டுமா? கொஞ்சம் கண்ண முடி உட்காரு. ஒரே முடிவா முடிச்சு கொண்டு வருவோம். அங்க இருந்து பிரிச்சு கொண்டு வந்து இஷ்டப்படி வாழ வச்சா போதும்லாப்பா. இந்தா ஜெயிச்சுக்கா. நல்லா கொண்டு வர. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. சாமி, எங்க பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு ஏமாந்து எங்களை வெட்டி வேதனைப்படுத்துறான் ஒரு பையா. அஞ்சல் அழித்து ஆட்கொள்ளும் நாள் என்னாலும் மீராபாய் கிருஷ்ணர் மேல பாடின பாட்டு தெரியுமா? நஞ்சினை உண்டவர் போல் நாளுக்கு நாள் மெனிந்து அஞ்சல் அழித்து என்னை ஆட்கொள்ளும் நாள் என்னாலும். அதான் என்ன சொன்னாங்க? கிருஷ்ணா, உன் மீது அன்பு வைத்து நீ வருவன்னு காத்திருந்தப்பா, நீ வரவே இல்லை. வராத காரணத்தினால் நஞ்சினை உண்டவர் போல நாளுக்கு நாள் என் நெஞ்சமெல்லாம் மெலிந்து வேதனைப்படுதேன். என்னை அஞ்சல் அழித்து ஆட்கொள்ளும் நாள் என்னாலோ, எனக்கு நல்ல செய்தியை கொடுத்து உன்னை அடைய வைக்கிற நாள் என்னான்னு எனக்கு தெரியப்படுத்துதா ராஜா அப்படின்னு மீராபாய் யாரை கேட்டா? கிருஷ்ணரை கேட்டா. படிச்சு பார்த்துருக்கியா மீராபாய் கொண்ட அன்பு, கிருஷ்ணனின் அன்பு பற்றி? படிக்கல. அஞ்சல் துறையில் பணி செய்த மகன். கால் ஒன்று. இன்னும் ஒரு முறை கால் வேணும்பா. வெயிலே இல்லாத காலத்தில் கிடைக்கும் நிழலால் பயனில்லை. வெயில் இல்லாத காலத்துல நிழல் இருந்து என்னடா பிரயோஜனம்? எல்லாமே நிழல் தானே. கெஞ்சி ஒதுங்கிய பொழுது வேண்டிய நீதி வந்தென்ன போயென்ன. நீதி கூண்டுல நிற்கும், தண்டனை அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. அதுல ஒருத்தன் வந்து இவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவனுக்கு தண்டனை, மரண தண்டனை கிடையாது. என்ன செய்யலாம்? வெளியாக்கிடலாம். அந்த நேரத்துல உண்மையான நிரபராதி நெஞ்சம் குலுக்குது. இறைவா, அந்த உண்மையான சாட்சிக்காரனை கொண்டு வந்து நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி எனக்கு நிரூபிக்கணும்ப்பா அப்படின்னு ஆண்டவங்கிட்ட கெஞ்சிதான். கடைசி வர சாட்சிக்காரன் என்ன செய்யல? வரல. தண்டனை நிறைவேற்ற போறான். அப்ப கெஞ்சி ஒதுங்கிய பொழுது வேண்டிய நீதி ஒதுங்கிருச்சுன்னு வச்சுக்கிடுவோம். அந்த சாட்சி வந்தா வராம போனா என்ன? உண்மையா இல்லையா? அத மாதிரி நீ நிரபராதின்னு சொல்லதுக்கு சாட்சி அங்க இல்லை. உண்மையா? யாரை வச்சு நிரபராதி நிரூபிக்கிறது? நான் கருப்பசாமி தான்
அந்த நீதித்துறைக்குள்ள போய் நீ உண்மையானவங்கிறத ரெக்கார்ட் மூலமா நிரூபிக்கணும். வேற வழியே இல்லை. கால் செய்யா பிழைக்கு தலையது வீழ்ந்தால் செய்தவன் கதி என்ன? குற்றமே செய்யல, குற்றம் செய்யாதவனுக்கு தலை விழுந்துருச்சுன்னா அப்ப செய்தவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை என்னடா? அதனால 9 மாத கால அவகாசத்தில் உங்களுடைய வழக்கில் வெற்றி. நீங்க நிரபராதி என்னும் ஒரு செயலை கொண்டு வருவேன். ஆனா உங்களுக்கு மேலதிகாரியா இருக்கக்கூடியவன் உங்களுடைய தாக்கல்களை எல்லாம் கரெக்டா ரிசர்ச் பண்ணி உங்க மேல ஒரு புள்ளி மட்டும் வச்சிருக்கிறான். அதை எப்படி உடைக்கலாம்னு பார்த்தேன். அதுக்கு கொஞ்சம் என் கையை பாருப்பா. என்ன என்னதுப்பா கொடுத்து ரெடி பண்ணிடுறேன். கால் பண்ணிட்டு கர்மசாமிக்கு அப்பா உனக்கு நல்லதாகவே எழுதியாச்சு. காப்பாத்திட்டேன். வெற்றி உண்டு. ஜெயிச்சு தர மக்களே. என்னம்மா இந்த சீட்டை ரெடி பண்ணிக்கிடுவோம். அதை வாங்கி தரேன். கர்மசாமிக்கு அதே திண்டுக்கல் என் உடல்நிலையும் காப்பாற்றணும், என் பிள்ளையினுடைய உள்ள நிறையவும் திருத்தணும்னு காட்டு வந்தவன். உனக்கு உடல்நிலை சரியானே என்ன செய்யுது? ஆரோக்கியமா நடந்து வரைகிற 2 பேரும் நடங்க. நிக்கிறவங்க யாரெல்லாம் 2 பேரும் நடங்க. யார் நோயாளி பார்க்கட்டும். 2 பேரும் 3 பேரும் நடங்க. யாருடா நோயாளி? இவர் தான் நோயாளி. கால் வந்துட்டு நீங்க நீர் எப்படியா என்கிட்ட உட்கார நினைச்சு பாரு. உன்னுடைய உள்மனதை நான் பார்த்தேன். கீழே உட்கார முடியாதாப்பா? சரி. கர்மசாமி எல்லாரையும் நம்பி வீண் போயிட்டேன். உன்னையத்தான் கடைசியா நம்பி இருக்கேன். என் மகனுக்கு வேலையும் வேணும், என் பொம்பளைடைய உள்ளம் திருந்தவும் செய்யணும். இந்த 2ம் இல்லைன்னா இப்படி படுத்த மாதிரிக்கே என் உயிரை விட தயாரா இருக்கேன். அதனால நீ என்னை காப்பாத்தித்தான் ஆகணும் அப்படின்னு நீ காக்க வந்திருக்க. காரணம் சொல்லலாம். இவனை காப்பாற்றணும்னா உண்மையிலே செல்வ மக்களே சொல்லுங்க, காப்பாற்றணுமா வேண்டாமா? வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, அருள்வாக்கு சுந்தர் ஐயப்பசாமிக்கு, ராமச்சந்திர புதல்வர் கருப்பசாமிக்கு, உன்னுடைய உயிருக்கும் ஆபத்தில்லை. உன் பெண்மகள் ஒன்னு இஷ்டப்பட்டு நல்ல மாப்பிள்ளையை சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். மகனுக்கு வேலையும் தாரேன், நிறைந்த செல்வமும் தாரேன். பணம் எதிர்பார்க்காத லட்சங்கள் உன்னை சேரும். வெற்றி அடைவாய். வாழ்க மகனே வாழ்க. நல்ல வயிறார சாப்பிட்டு போப்பா. கர்மசாமிக்கு திருவனந்தபுரம். கர்மசாமிக்கு திருவனந்தபுரம் இல்ல, திருவனந்தபுரம்னு ஒரு ஊரை சொல்லி கூப்பிட்டேன்.